அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகில் பெரும் கவலையாக இருப்பது பேரண்டிங் எனப்படும் குழந்தை வளர்ப்பு. இன்றைய சமூக நிலைமை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆபத்தா அல்லது வளர்ப்புக்கு துணை நிற்கின்றதா என்பது அறிந்து கொள்ள முடியாத நிலையில் பெரும்பாலான பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் கேரளாவில் மொபைல் போன் தரவில்லை என்று ஒரு குழந்தை கட்டிடத்தின் மேல்தளத்தில் இருந்து நின்று கொண்டு மிரட்டி கொண்டிருந்தது என்ற செய்தி அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். 8 முதல் 15 வயது குழந்தைகளை இன்று எப்படி கையாளுவது என்று தெரியாமல் பெற்றோர்கள் மனநல மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற வரும் அவல நிலை பெருகி கொண்டிருக்கின்றது. குழந்தைகளின் ஆர்வம், மகிழ்ச்சி, புதிதாக கற்றுக்கொள்ளும் திறன் போன்றவற்றை அதிகரிக்க உதவும் முக்கியமான மூளையின் ரசாயனம் டோபோமைன். டோபோமைனால் பல நன்மைகள் குழந்தைகளுக்கு இருந்தாலும் அதிகமான மொபைல் பார்க்கும் பழக்கம், தொடர்ச்சியாக ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், ரீல்ஸ், கேம்ஸ் போன்றவற்றைகளால் டோபோமைன் சமநிலை பாதித்து குழந்தைகளின் கவனத்திறனை குறைக்கின்றதாம். இதன் விளைவுகளால் ஏற்படும் பாதிப்பு கோபம், தூக்கமின்மை, பிடிவாதம் போன்ற பழக்கங்கள் அதிகரிக்கின்றன. குழந்தைகளையும் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பிரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை இன்று அனைவரும் உணர்கின்றனர். ஆனால் இஸ்லாம் குழந்தை வளர்ப்புக்கு பல முக்கிய வழிகாட்டுதலை நமக்கு கூறியுள்ளது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 31வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில், என் மகனே, தொழுகையை நிலைநிறுத்து, நன்மையை ஏவி தீமையை தடு. இந்த குர்ஆன் வசனத்தை ஆழமாக கவனித்தீர்கள் என்றால், லுக்மான் அவர்கள் தனது மகனுக்கு அறிவுரை கூறும்போது நல்ல பழக்கங்களும் மார்க்க ஒழுக்கத்தையும் கற்பிக்க வேண்டும் என்பதையே இந்த வசனம் ஆழமாக சிந்திக்க வைத்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை விட சிறந்த பரிசை வழங்க முடியாது என்றும், உங்கள் குழந்தைகள் 7 வயதாகும் போது குழந்தைகளுக்கு கட்டளையிடுங்கள் தொழுகைக்கு. இது போன்று குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் பல ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பெற்றோர்கள் இன்று செய்யும் பெரிய தவறு, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குழந்தைகளிடம் மார்க்கத்தை பற்றி பேசுவதே இல்லை. அவர்களுக்கு வழிகாட்டியவர்களாக இருக்க வேண்டிய பெற்றோர்களே இன்று வழி தவறி போக கூடிய அவல நிலை. மார்க்கம் அடிக்கடி சொல்லும் ஒரு அறிவுரை, குழந்தைகளிடம் அதிகமாக நேரத்தை செலவிடுங்கள். பெற்றோர்கள் அதிக நேரத்தை செலவிடவில்லை என்றால் குழந்தைகள் தனிமைப்படுத்தப்பட்டு மன இறுக்கத்திற்குள்ளாகி இன்றைய அதீத தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிக்கி கொண்டு மன இறுக்கத்தை போக்க சமூக வலைதளங்களில் ரீல் செய்தும் முகநூல் வாயிலாக நண்பர்களை ஏற்படுத்தி தவறான வழிக்கு செல்கிறார்கள். இது போன்ற அவல நிலையில் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற குர்ஆன், ஹதீஸ் காட்டி தந்த வழியின்படி பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். உலக கல்வியை முக்கியம் என்று மார்க்க கல்வியை பின்னுக்கு தள்ளிய காரணம்தான் இன்று நம் குழந்தைகள் சமூக வலைதளங்களில் மாட்டிக்கொண்ட அவல நிலை. ஆகையால் இந்த நிலைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களின் வரலாறுகள், நபிமார்களின் வரலாறுகளை கற்றுக் கொடுத்து குழந்தைகளுடன் நேரத்தை அதிகப்படுத்தி ஒரு சிறந்த அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.